தமிழ்மணி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எஸ்ஐஆர் விவகாரத்தில் என்னதான் நடக்கிறது? கடுமையான எதிர்வினையை திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி வைக்கிறாங்க. இன்றைக்கு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரிட் மனுவை அதிமுக தாக்கல் செய்திருக்கு. கேவியட் மனு நீங்க தாக்கல் செய்யுங்கன்ற ஒரு கருத்தை ஒரு இடையீட்டு மணி எங்களை பார்ட்டியா சேர்த்துக்கணும்னு அதிமுக. ஆமா, அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? கேவியட் போடுங்க. இல்ல, தனி ரிட்டா போடு. சரி, இப்ப இதுல என்னதான் நடக்குது? இது ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுதா? எஸ்ஐஆர்னா சார்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு உண்மையான ஒரிஜினல் மீனிங் என்னன்னு கேட்டால், இந்தியாவிலிருந்து போய் இங்கிலாந்தில் கூலி வேலை செய்கிற இந்தியர்கள் சார் என்று அழைக்கப்படுவார்கள். தமிழ்மணி கண்டுபிடிப்பில் மகாத்மா காந்தி சத்திய சோதனை சொல்கிறார், ஒருத்தரை சார்னு கூப்பிட்டா இந்திய கூலி. படிக்காதவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். சத்திய சோதனை எந்த எடிஷனும் மாறலை. இவங்க போயிருக்கக்கூடாது. திமுக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு மாறுபட்ட கருத்து இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பெல்லாம் எனக்கு கிடையாது. ஒரே சார் தானா, இல்லை பீகாருக்கு ஒன்று, தமிழ்நாட்டுக்கு ஒன்று, ஆந்திராவுக்கு தனித்தனி சாரா? ஒரே சாரா இருந்ததுனால் பீகாரில் அப்போல்டு ஆகிடுச்சில்ல. அப்புறம் நீங்கள் ஒரு ஆதார அலோவ் பண்ணுங்க, அது ஒன்று தான் நான் புரிந்து கொண்ட வகையில் ஆட் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் ஒரு உச்சநீதிமன்றம் கொடுக்குற ஜட்மெண்ட்டுங்கிறது இந்தியா பூரா பொருந்தும். சார் பொருந்துகிற மாதிரி அதுவும் பொருந்தும். எனவே இவங்க என்னை பொறுத்தவரை ஏதோ சாதிச்சிடலாம் நினச்சி போனதே தவறு. அப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கலையா? சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸை ஆர்கியூ பண்ண வக்கீலெல்லாம் அறிவில்லாமல் பேசிட்டான்னு இவங்க சொல்கிறாங்களா? திமுக எங்கள் வக்கீல் திறமையாவா? அப்படி தான் இருக்க முடியும். நான் ஒரு காமன் சென்ஸாக தான் அதை பார்க்குறேன். எதை சொல்லிட்டு போனீங்க? நம்பர் 1. நம்பர் 2, என்ன சொல்கிறாரு முதலமைச்சர்? வேணுங்கிறார். திருப்பி திருப்பி சொல்கிறார் வேணும், சார் தேவை, இந்த எலெக்ஷன் முடிச்சு வச்சுக்கோங்க. ஐயோ அடிபட்டு கிடக்கிறாயா, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவோமான்னு ஒரு 2 hours சாப்பிட்டு செத்துருவான். ஆக நீங்கள் உங்களுடைய அப்போசிஷன் திமுக எந்த கட்சியோ, கமலஹாசனும் சொன்னார் வேணுங்க, நிச்சயமாக எஸ்ஐஆர் வேணுங்க, ஆனால் இந்த தேர்தலை முடித்து வைங்க. அவங்க சொன்னதை நான் ஒருத்தரையும் கூர்ந்து கவனித்தேன். ஏதாவது காரணம் சொல்கிறாங்களா அப்படின்னு ஒன்றும் இல்லை. இந்த சட்டத்தில் 324வது பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் தூசு தட்டணும். பொங்கலுக்கு ரெடி பண்ணுறோம்ல, பழசை தூக்கி எரித்து தூசி தட்டி அதை லிஸ்ட்டை ரெடி பண்ணு. அதில் தவறுகள் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். நான் அதெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் அவனுக்கு தெரிஞ்சது தான் அவன் செய்வான். அப்படி தான் அரசாங்க அதிகாரி இந்தியா பூரா வச்சுருக்கோம். அது நான் மறுக்கவே முடியாது, இருக்கும். ஆனால் அதை என்ன சொல்லணும் நீங்கள் திமுக இல்லை எதுக்குறவங்க? இந்த பாருப்பா, நீ சாரில் 6 மாதம் ஒருத்தர் இருந்தால் அவனை ஓட்ட சேருன்னு சொல்கிற படாது. 1 வருஷம் இருக்கணும், இல்லை 3 மாதம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும் அவன் பேரரசு. சரி, இதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நியாயமாக கூட இருக்கலாம். இது பார், அவனுக்கு ஒரு அட்ரஸ் குறைஞ்சபட்சம் வேணும். அவன் டீ கடையில் இருந்தால் சேர்க்கக்கூடாது. டீ கடையில் வேலை செய்கிறான், ஃபிஷ் மார்க்கெட்டில் 118 ஓட்டு இருக்குன்னு சேர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு வசிப்பிடமாக இருக்க வேண்டும், இல்லாட்டி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒரு நியாயமாக இருந்திருக்கும். எல்லாரும் கட்சி தூக்கி ரோட்டில் ஓட்டுங்க, கட்சி முக்கியம் அல்ல, ஒரு நியாயமான அது சொல்லலை. அவருக்கு அந்த ஃபார்ம் வந்துருச்சான், எனக்கு வரல, நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவர் அந்த ஃபார்மை பார்த்துட்டு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, ரிலேட்டிவ்னு கேட்டிருக்கான் ஒரு இடத்துல. அவருடைய கண்டுபிடித்த இவ்வளவு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க, அறிவாளிகள் இருக்காங்க, கட்சிக்காரர்களையும் புத்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபார்மை உட்காருப்பா, 10 பேர் ஒவ்வொரு கிளாஸாக பாருங்கப்பா, என்னென்ன சிக்கல்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு 1 hour டிஸ்கஷனில் 18 மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா
கையெடுத்து நானும் கும்பிட்டுருப்பேன். அவர் கண்டுபிடிச்சிருக்க ஒன்றே ஒன்று முதலமைச்சர் வேற ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க, நான் ரிலேட்டிவ்னு ஒரு இடத்துல காலம் இருக்குதான், அது என்னன்னு அவர் கேட்குறாரு. இவங்க அண்ணன் மூக்கா முத்து பாடின பாட்டு தான். எனக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பேருங்க, நான் சொத்தா நினைக்கிறது உங்கள் அன்பத்தானுங்க. என்ன எழுதணும்? எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சொத்தா நினைக்கிறது இந்த ஓட்டத்தானுங்க. இன்னும் உங்கள் அண்ணன் பாட்டை எழுதியிருந்தாருன்னா அது நியாயம். அது என்னன்னு கேட்குறாரு. சரி, அதை வச்சுட்டு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணார் அந்த பாயிண்ட்டை. ஐயா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வேலை இதை சொல்லுங்கள், என்ன ரிலேட்டிவ்னா நான் என்ன எழுதணும் அவங்கள சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை மாதிரி இப்போ எஸ்ஐஆரை வச்சு திமுக மிரட்டுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு இருக்கலாம் சார், நான் டிஃபெண்ட் பண்ண யாரையும். நீங்கள் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நியாயம் உண்மைன்னு நமக்கு தெரியுமில்ல சார். அதில் சார் நீங்கள் நானும் தான் ஓட்டு போட போகிறோம். மிரட்டுறாங்கன்னா என்ன சொல்லி மிரட்டுறாங்க இருக்கலாம். நான் பிளண்டாக மறுக்க விரும்புகிறேன். நான் முதலமைச்சர் அல்ல. இன்னென்ன பண்ணி மிரட்டுறாங்க சொல்லலை. அந்தம்மா நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படுறீங்க, அங்கே எந்த சிக்கலும் இல்லை, போலி ஓட்டு சேர்த்து வச்சுருக்கீங்க. 9133 ஓட்டு கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் தொகுதியில் சேர்த்துருந்தீங்க. நானும் இந்த மாலை வருகிற வரைக்கும் முதலமைச்சர் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவாரா? யாரை சொன்ன நீ? நாங்களா சேர்த்த 9000 இல்லை, 9000க்கு பிரேக்கப் கொடு. நானே கேட்பேன் சார், தப்பு இல்லை சார். அதில் நீங்கள் ஒரு 12,000 ஓட்டு போலி ஓட்டு சேர்த்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட, சார் தயவு செஞ்சு எந்தெந்த தெருவில் எந்தெந்த வீட்டில் அதையாவது சாயங்காலம் வரைக்கும் கேட்டாரா முதலமைச்சர்? ஆனால் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க 6 கோடி பேருக்கான கணக்கெடுப்புன்றது ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி முடியும்? இது பருவமழை காலகட்டம், அடுத்து பண்டிகை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறப்போ சிக்கல் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய சூழல் முதலையும் சொன்னாங்க சார். இது முதலையும் சொன்னாங்க. பண்டிகை காலங்கிறதையும் இன்னொருத்தர் சொன்னார், அவங்க கட்சியில் ஒரு பிரமுகர். இந்த 2 காரணமும் சொன்னாங்க சார். இதை புரிஞ்சுக்குங்க, தேர்தலுக்கு 3 வருஷத்துக்கு முந்தி இதை செய்ய முடியாது. ஏன்னா ஓட்டர் லிஸ்ட்டே கம்ப்ளீட்டாக செத்து போனவன், பழைச்சவன், ஊரை விட்டு போனவன் இருப்பான். பண்ண முடியாது. தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முந்தி இதை செய்ய முடியுமா? அப்போ முடிச்சுட்டு செய்யலாமே, தேர்தலை முடிச்சுட்டு செய்யலாம். அப்போ இந்த தேர்தலுக்கு வேணாம், அதான் நீங்களும் சொல்கிறீங்க. அதானே சொல்கிறீங்க. அது குழப்பம் வருதுன்னா நம்ம தேர்தல் முடிச்சுட்டு 2026 ஜூனுக்கு பிறகு அதே தாங்க. இந்த சார் சட்டத்தில் இந்தந்த தேர்தலுக்கு அந்தந்த தேர்தலுக்குன்னு சொல்லியிருக்குதுங்க, அதை செய்யணுங்க. அதானே அவங்க செய்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன, சம்மரி ரிவிஷன்றது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறது, இன்டர்வென்ஷன் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி, அதுக்குள்ளே ஏன் எஸ்ஐஆர் உள்ளே கொண்டு வரீங்கன்றாங்க. அவங்க 2000லேருந்து பண்ணுறோன்னு இந்தியாவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன். 2002 2005 சரி, அவங்கள கேளுங்கம்மா எப்போ பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னால் புரிஞ்சு அவங்க இப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் என்னைக்கு சொன்னாலும் கார்காலம் இலையுதிர் காலம் இப்படி சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க. வெயில் காலத்தை ஐயோ ஊட்ட விட்டே ஒருத்தரும் வரமாட்டான் சார், நல்லா இருக்கும், கை தட்டலாம். நீங்கள் திமுக பயப்படுது. அவங்க ஏன் பயப்படுறாங்க, ஏன் தேர்தலுக்கு பிறகுன்னு சொல்கிறாங்கங்கிறதுக்கு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. 9100 ஓட்டுன்னு சேர்த்து வச்சுருக்கு ஓன் தொகுதியில் மட்டும். இது வரைக்கும் பதில் இல்லை. எல்லாம் ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா, இன்னொரு பக்கம் நிறைய இடத்துல வாக்கு திருடப்பட்டிருக்குது, மகாராஷ்டிராவில், கர்நாடகாவில். எனக்கு அதெல்லாம் அந்த உத்தரப்பிரதேசத்துலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சும்மா அவங்கள்ட்ட அவுத்துடலாம் தயாராக இல்லை. அதையெல்லாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு. பீகாரில் ஏதோ ஒரு அழகி படத்தை ஒரு 15 இடத்துல போட்டாங்கன்னு சொன்னார் அவர். நான் என்ன கேட்குறேன், அந்த அழகிக்கு 15 ஓட்டு இந்தியாவில் கொடுத்துருக்காங்களா? அந்த படம் இருக்குன்னு அவர் சொல்கிறார். இருக்கலாம், நான் மறுக்கவே மாட்டேன். ஒரு அதிகாரி செய்த ஒரு லோயர் லெவல் அதிகாரி. இப்போ நீங்கள் என் படத்தை என்னுடைய ஆதாரில் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். என்ன சார் மனித உருவமானா என்ன தான் எடுத்தான். நம்முடைய ஃபோட்டோவுக்கு 75 பைசா கொடுத்து எடுத்தான் எப்படி ஃபோட்டோ எடுப்பான்? அரசாங்கத்தில் அவ்வளோதான் ரேட்டு. எல்லா அரசாங்கம் நான் யாரையும் குறை சொல்லலை.
அப்படி போட்டோ ப்ராப்ளம் தான் அது போட்டோ ப்ராப்ளம் தான், நடிகை இல்லை. இல்லை நடிகை யாராவது அந்த அம்மாவோட ரசிகையை வச்சிருப்பான் சார், நான் மறுக்கலை. வெளிநா ஆனால் அந்த அம்மாவுக்கு ஓட்டு கொடுத்துருக்காடா 15 இடத்துல. வித்தியாசம் 3-4 கட்டமாக ராகுல் காந்தி அவ்வளோ விளக்குறாரு. மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்குது, இப்போ நிறைய இடங்கள்ல நடக்குது. இதை பற்றி தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கன்னு கேட்டும் பொழுது கூட ஆவணங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். சார் எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த பாருங்க, இந்த பேர் தமிழ்மணி, இவன் கொருக்குப்பேட்டில் இருக்கிறான், தமிழ்மணியை கொண்டு போய் சிந்தாதிரிப்பேட்டில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த பொதுவான ஒரே முகவரியை காட்டுறாங்களே சார், ஒரே முகவரியை காட்டி அங்கே 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. என்ன தப்பு ஒரே முகவரியில் இருந்தா? அது யார் விளக்கம் அளிக்க வேண்டியது இருக்கு? யார்? தேர்தல் ஆணையம் தானே விளக்கணும். அது ஒரு 40 பேர் கூட இருப்பான், ஒரே பேரில் 40 பேர் இருக்கிறானா? 4 பேரோ 40 பேரோ ஒரே பேரில் ஒரு முகவரியெல்லாம் சொன்னேன்னே டீ கடையில் சேர்த்துருக்காங்க, மீன் கடையில் சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்குது, கொளத்தூரில் இருக்குது தான் பிரச்சனை. இப்போ கொளத்தூரில் அந்த அம்மா இவ்வளவு பேசுகிற சிஎம்ஏ இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க இவர் இல்லைன்னு இது வரைக்கும் பதில் சொல்லலை. நீங்கள் இல்லை கேட்கலாம் அந்த அம்மாவை, பாருங்க எதை வச்சு சொன்னீங்க, நீங்கள் பிரேக்கப் கொடுங்க. அந்த அம்மா பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க, இது வரைக்கும் அவங்க கேட்கல. இது சார் தப்பே இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சார். அப்பளம் சுடணும், நல்லா சுடணும், கிருமி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எண்ணெயில் ஒரு 10 டிராப்பு டெட்டாலை விட்டு அப்பளம் சுட முடியாது, இருக்கும் அப்பளம் சுடுகிற போது. ஆனால் பர்பஸ் என்ன? அப்பளம் சுடுறது தான். ஆனால் திமுக இந்தியா கூட்டணி என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களுடைய ஓட்டை காலி பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கம். தயவு செய்து இந்த இடத்துல 15 ஓட்டு இருக்குது சிறுபான்மையர், இல்லை யாரோ ஒருத்தர் காமிச்சு இந்த 15 பேர் ஓட்டை இவங்க சேர்க்கலை. நீங்கள் சேர்க்கலாம்ல சார், உங்கள் கடமை, எதிர்கட்சியினுடைய கடமை என்ன சார்? இப்படி பார்த்து இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா? உன் கடமை சேர்க்கறது. ஒரு வீட்டில் 40 பேர் இருக்கான், இபிஎஸ்க்கும் பொருந்துவது. அவர் அறிக்கை விட்டுட்டு வீட்டில் எடப்பாடியில் உட்கார முடியாதுங்க. யாராக இருந்தாலும் ஒருத்தர் செக்ரட்டேரியட்லேயும் ஒருத்தர் எடப்பாடிலையும் உட்காந்துக்க முடியாது. இந்த வீட்டில் எஸ்ஐஆருக்கு முதல்ல 42 பேர் இருந்துச்சு. இன்றைக்கி எஸ்ஐஆர் ஆஃப்டர் எஸ்ஐஆர் 60 பேர் இருக்காங்க. எப்படி வந்துச்சப்பா? ஒரு 18 பேர் சேர்ந்துருக்கு, இந்த 18 பேர் சேர்ந்துருக்கு. இதை கேட்கக்கூடிய கடமை. இதை இவங்க விஜிலண்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் தப்பு வராது. மற்றபடி தப்பே இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. பேசலாம்.